வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நாம் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி வருகிறோம். இதில் 27வது வசனத்தை தியானிப்போம். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் வாதிப்பார். இது நம்மளுக்கு எப்படி இதை புரிஞ்சிக்கிறதுன்னு தெரியல. நீ குணமாக முடியாது. நீ டாக்டர்கிட்ட போவ, மருந்துக்கு செலவு பண்ணுவேன், உன் பணமெல்லாம் கரைஞ்சி போயிடும். ஆனால் உனக்கு எதுக்குன்னு புரியாது. இதுதான் இந்த வசனத்தோட நிலைமை. குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும். பாருங்கள் எவ்வளோ கேவலமான இது. ஒரு மனுஷனுக்கு அது ஸ்கின் டிசீஸ் ஒன்டே வந்துடுச்சுன்னா அவனால் தாங்க முடியாது. உள்ளுக்குள்ள வியாதி டாக்டர் சொல்கிறத நம்புகிறோம். நீ வெளியவே பார்ப்ப சொறி எடுத்து. இப்போ ஆக்சுவலாக யோபு கஷ்டப்பட்டார். அவர் தீமையை செய்தனால கஷ்டப்பட்டுட்டாருன்னு சொல்ல, அவரும் ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டு உட்காந்துட்டு இருந்தார். பிசாசு அப்படி தான் அடிப்பான். எல்லாத்தையும் மனுஷன் தோலுக்கு பதிலாக தோலை கூட கொடுத்துருவான் அப்படின்னு போட்டுட்டு தன் உயிரை விடுவானான்னு கடைசியில் கேட்டான். ஆனால் உயிரை கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. யோசனை பண்ணி பாருங்க, எதுக்கு நம்ம போய் சாபத்தில் மாட்டிக்கணும்? யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒருபோதும் தீமையான காரியத்துக்கு வைக்க மாட்டேன். கர்த்தர் என்னை வழி நடத்தட்டும். நான் குணமானேன். ஒரு பாட்டு பாடுவோம், நான் குணமானேன், நான் குணமானேன். பாடுங்க. சாபம் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஆசீர்வாதம் இருக்கும்போது இது மாதிரி வராது. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.